தினந்தோறும் கொலை பட்டியலை பார்ப்பதே திமுக அரசின் சாதனை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காவல்துறை இருக்கிறதா இல்லையா என்ற தெரியவில்லை எனவும் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பின் பேட்டி. சட்டப்பேரவையிலிருந்து ஓடாதீர்கள், நான் கூறும் பதிலை கேட்டுவிட்டு செல்லுங்கள். அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தபோது முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவம் இதெல்லாம் மறந்துடக்கூடாது. உங்களை பொறுத்தவரையில் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. தைரியம் இருந்தால் நான் பேசும் பதிலை கேட்டுவிட்டு போக வேண்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் தைரியம் ஓடுறீங்களா? சட்டப்பேரவையில் சபாநாயகர் இருக்கையை எம்எல்ஏ வேல்முருகன் முற்றுகையிட முயற்சி செய்ததால் பரபரப்பு. அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்வதாக வேல்முருகனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம். முதல் முறையாக ஒரு உறுப்பினர் மீது முதலமைச்சர் புகார் கூறியுள்ளதாக சபாநாயகர் அப்பாவு பேச்சு. இனிமேல் இதுபோல நடந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வேல்முருகனுக்கு இறுதி எச்சரிக்கை. தான் சொல்ல வந்ததை புரிந்து கொள்ளாமல் அதிமுக திமுக உறுப்பினர்கள் நடந்து கொண்டதாக வேல்முருகன் விளக்கம். முதல்வரின் கருத்து தனக்கு வருத்தமளிப்பதாகவும் பேட்டி. வேல்முருகன் இந்த அவையில் தவறாக நடந்து கொள்கிறார், அதிக பிரசங்கிதனமாக நடந்து கொள்கிறார் என்று சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தையை முதலமைச்சர் திரும்பி சொன்னது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கிறது. தாலிக்கு தங்கம் திட்டத்தை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும். சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி வலியுறுத்தல். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என டி-ஷர்ட் அணிந்து எம்பிக்கள் போராட்டம். அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்திவைப்பு. அமேசான், பிளிப்கார்ட் நிறுவன கிடங்குகளில் நடத்தப்பட்ட சோதனை. லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான தரமற்ற பொருட்கள் பறிமுதல். தமிழகத்தில் ஐபிஎஸ் அதிகாரிகள் 3 பேர் பணியிட மாற்றம். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பர்வேஷ்குமார் சென்னை வடக்கு காவல்துறை கூடுதல் ஆணையராக நியமனம். டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பாக வரும் 25ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க தடை. சோதனை நடந்த காரணமாக வழக்குகளின் விவரங்களை பதில் மனுவில் தெரிவிக்கவும் உயர்நீதிமன்றம் ஆணை. ஈரோடு அருகே ரவுடி கொல்லப்பட்ட வழக்கில் மேலும் 2 பேர் நீதிமன்றத்தில் சரண். ஏற்கனவே 3 பேர் கைதான நிலையில் 5 பேரை பிடித்து காவல்துறை விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கம் புதிய உச்சத்தில் விற்பனை. தங்கம் ஒரு சவரன் 66,480 ரூபாயாக உயர்வு. மதுரை நத்தம் பறக்கும் பாலத்தில் லாரி மீது கார் மோதிய விபத்தில் ஓட்டுநர் உயிரிழப்பு. 25 மாதங்களில் 86 விபத்துகள் நடந்தேறியுள்ளதாக ஆர்டிஐயில் தகவல். காசா பகுதியில் தரைவழி தாக்குதலை தொடங்கியுள்ள இஸ்ரேல். பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்காததால் தாக்குதலை தொடங்கியதாக தகவல்.
பகலும் இரவும் சரிசமமான நாள். பூமியின் அரைக்கோளத்தை படம் பிடித்த ஐரோப்பிய செயற்கைக்கோள்.